ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க, ஸ்லீப்லெஸ், இந்த மாதிரிலாம் மன ரீதியான பிரச்சனைகள் உருவாகும். அதுக்கு காரணமும் இந்த மன பாதிப்பின் வெளிப்பாடு தான். அப்ப இது எல்லாத்துக்கும் நீங்க தனித்தனியா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட மனதை சீர்படுத்தினாலே, அதாவது ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ஊண்ட், அதாவது பாதிப்புகளை சரி பண்ணிட்டாலே நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். ஆனா இப்ப இது சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம அவங்க ஆழ்நிலைக்கு போனால்தான் அதை சரி பண்ணிக்க முடியும். ஆனா நம்ம பிராக்டிஸ் பண்ணதில்லை, நம்மளுக்கு எந்த பழக்கமும் இல்லை அப்படின்னாக்க, இல்ல பிராக்டிஸ் பண்றேன் நான் அந்த நிலை வரைக்கும் ரீச் ஆக முடியல அப்படின்னா அதை சரி பண்ணிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம நான் உங்கள் சார்பா உங்கள் வெளிமனதை அடக்கி ஆழ்மனதுக்குள்ள உங்களை கொண்டு போறேன். அது எப்படி? இந்த மாதிரி இப்ப உங்களோட சார்பா உங்களோட ஆழ்மனதுக்கு போனாதான் இந்த பிரச்சனை சரி பண்ண முடியும். உங்க பிரச்சனைய நீங்க போவீங்களா? எஸ். எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி உள்ள போகும். எனர்ஜியா எப்படி கன்வெர்ட் ஆகுதுனாக்க, ஃபர்ஸ்ட் உங்களோட வெளிமனதை அடக்கிறது. இங்க சிகிச்சையும் போது இங்க பேசுறது கம்மி, வந்தாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பேசுவோம், அவ்வளவுதான். மற்றபடி இங்க ஆழ்நிலையில தான் கொண்டு போறது. அவங்கள படுக்க வச்சு அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துல வெளிமனதை அடக்கி ஆழ்மனதுக்குள்ள கொண்டு போயிடுறேன். அப்ப ஆழ்மனதுல தான் பாதிப்பு உருவாயிருக்கு, அங்கதான் நம்ம வைத்தியம் பார்க்கணும். அப்ப அங்கதான் நம்மளுக்கு எந்த இடத்துல பாதிப்பாயிருக்கோ அங்க கொண்டு போய் சில அஃபர்மேஷன்ஸ், நம்ம கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணணும். இது எல்லாமே எனர்ஜியா தான் போகும், வார்த்தைகள் இல்லை. வார்த்தைகள் ஒன்லி ஃபார் நம்பிக்கைக்கு கூட இருக்கிறவங்களுக்கும், ஃபர்ஸ்ட் இனிஷியலி ஸ்டார்ட் அப் அவங்க படுத்திருக்கிற பேஷண்ட்டுக்கும், அவ்வளவுதான். ஆனா 100% இதுக்கு இந்த சிகிச்சைக்கு கூட ஒருத்தர் கூட இருக்கணும்.